சிரிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. நண்பர்களே, இது மாங் ஃபிட்னஸ் ஓபனிங் செரமனியோட பாகம் 3. போன பாகத்துல யாரெல்லாம் வந்திருந்தாங்க, யாரெல்லாம் பாத்திருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரொமோஷன் வீடியோ என்னன்னு பாருங்க. நம்ம பல காலங்களா வால் போஸ்டர் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்ல இருந்தோம். பட் எவனை பார்த்தாலும் 100, 150, 200 சொல்லிட்டு தலையில அணுகுண்ட போடுற மாதிரி ரேட்டை சொன்னானுங்க. சரி, வீட்டுல சொன்னா வாங்கி தருவாங்களேன்னு பார்த்தா இந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கழுப்போம். எங்க வீட்டுல என்னடா அடிக்கிறீங்க? மன உளைச்சல் ஆழ்ந்து போன எனக்கு இந்தாங்க ப்ரோ புடிங்க ஒரு 7 ஸ்டிக்கர் அமுச்சு விடுறேன்னு சொல்லிட்டு நீங்க பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோ போடுங்கன்னு ஒரு நண்பர் அமுச்சு விட்டுருந்தாரு. ஆஹா, என்ன ஒரு நல்ல மனுஷன். பேக்கிங் எல்லாம் பக்காவா பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி 4-5 புகைப்படங்களை அமுச்சு விட்டு இருந்தாரு. குவாலிட்டி வைஸ் சொல்லணும் நண்பர்களே, இந்த ரேட்டுக்கு வந்து செம்மையா இருக்கு. ஏன்னா இவங்க கம்மிங் 30க்குள்ள இந்த கிளியரன்ஸ் சேல் நடத்த போறாங்களா. ஏன்னா 40 ரூபா ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் 30 ருபீஸ் கொடுக்க போறாங்க. அண்ட் 9 ருபீஸ் உள்ள ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் 50 ருபீஸ்க்கு 2 சேர்த்து கொடுக்க போறாங்க. ஆஃபரை மிஸ் பண்ண கூடாதுன்னா கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கும் அண்ட் இந்த ஐடியையும் ஃபாலோ பண்ணி நம்மளையும் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் பலமா கிடைக்கும். சரி ரைட், போன வீடியோல ஒரு பெரிய கையை பார்த்தேன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அவர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவருக்கான ஒரு இன்ட்ரோ இருக்கு, என்னன்னு பாத்துட்டு வாங்க. Say my name. Goddamn right. வேற யாரும் இல்ல நண்பர்களே, நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியோட மெஜிஷியன் என்று பாசம் அழைக்கப்படுகின்ற விக்கி சாரோ அண்ணா தான். அவரை பார்க்கும் போதே நமக்கு அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ஞாபகம் வந்துச்சு. மைட்டோகாண்ட்ரியா சொல்லிட்டு ஒரு 40 தடவை பேசியிருப்போம். அண்ணா கிட்ட 4-5 நல்ல வார்த்தைகள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மள ஸ்குவாட்ஸ் போடன்னு சொல்லிட்டு 450 போட வச்சுட்டு கதம் பண்ணி விட்டாங்க. காலு வேற கடகடன் ஆடுது. நாளைக்கு காலேஜுக்கு சத்தியமா லீவுன்னு நினைக்கிறேன். காலை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அப்புறம் நம்ம தமிழ் ஃபிட்னஸ் கம்யூனிட்டியோட மெயின் கைகளான நம்ம ஷேன் அண்ணன், ஜிஸ்தடிக்ஸ் ப்ரோ, அப்புறம் கபில, அப்புறம் டி76 அண்ணா எல்லாரையும் பார்த்திருந்தோம். மறுபக்கம் கோன்வேல் என்று பாசமாக அழைக்கப்படுகின்ற கணேஷ் கேஷன் ப்ரோவையும் பார்த்திருந்தோம். கொஞ்சம் பேச்சுக்கள் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஸ்குவாட்ஸ் அங்க 700-800 தாண்டி போயிட்டு இருக்குது. அப்படியே உள்ள வந்து பார்த்தா நம்ம மெஜிஷியன் ஐயா பஞ்சிங் பேக்க பல விதமா அடிச்சிட்டு இருந்தாரு. எனக்கு என்னமோ யாரோ ரோஸ் மில்க் கொடுக்கறேன்னு நினைக்கிறேன். அந்த கோவத்தை இங்க காமிக்கிறாரு. நம்ம சார்பா நம்ம 4 குத்துனதுக்கு அப்புறம் டாட் பாட்ஸ் அணியும் நம்ம ஜிஸ்தடிக்ஸ் ப்ரோவும் பீட் பாக்ஸுக்கு ஒரு போட்டி நடத்துறாங்க. என்னன்னு எனக்கும் தெரியல, போக போக தான் தெரிய வந்துச்சு. வாயில தவளா வாசிக்கணுமா. போட்டியே நம்ம கரண் ப்ரோவும் கிஸ்தனிக்ஸோட சித்தி பையன் ஜிஸ்தடிக்ஸுக்கும் நடந்துச்சு. நம்ம இந்த பக்கம் என்னன்னா சாப்பிட்டுட்டு என்ன நடக்குன்னு சொல்லிட்டு வேவு பார்த்துட்டு இருந்தோம். சரி, இப்படியே இருந்தா வேலைக்காகது கொஞ்சம் வெளில போயிட்டு சொல்லிட்டு வெளில போய் பார்த்தா நம்ம பிஸ்கெட் நண்பர் உட்கார்ந்து இருந்தாரு. ஆஹா, 4-5 வார்த்தைகள் நல்ல விதமா பேசிட்டு இருந்தோம். உண்மையிலே ஒரு செலிபிரிட்டிங்கிற ஒரு மைண்ட் செட்டே போயிடுச்சு. ஏரியால உள்ள ஒரு அண்ணா கிட்ட பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சேத்தனை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. சேத்தன உள்ள நாய்கள், அங்க உள்ள நண்பர்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தாரு. நமக்கு வேற கிளம்ப டைம் ஆனதுனால எல்லாருக்கும் ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாரையும் நம்ம டைலாக பேச வச்சோம். இறுதியாக ஈவெண்ட் முடிகிற நேரம் ஆனதுனால எல்லாருக்கும் பாய் சொல்லதுக்கு அப்புறம் இந்த பாருங்க கருப்பு சொக்கா இருக்காருல, இவர் தான் 2 போட்டியில வின் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன கதை, வீட்டுக்கு ஜிலவாகிற கதை தான். காலில் பட்ட காயம் காரணமாக 2 நாளைக்கு என்னால எப்படியும் காலேஜ் போக முடியாது, அது உறுதியா சொல்ல முடியும். இன்னைக்கான நாள் உண்மையிலேயே அருமையா இருந்துச்சு. சோ இன்னைக்கான நாளை முடிக்கிறேன். வலிமையாகுங்க.